ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். சில்ட்ரன்ஸ் டே உனக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு என்ன சம்மந்தம்? நீ எனக்கு சம்மந்தம்னால நீ எடுக்கிற டியூஷன் எனக்கு சம்மந்தம் ஆயிடுச்சு. அதனால் சுபாஷினி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டேக்கு அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. அந்த டியூஷனில் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கையில் என்ன கப்புன்னு பார்க்குறீங்களா? நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்து கிஃப்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்னு. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருக்கோம். அதில் யார் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்ற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெடல் கொடுக்க போகிறோம். வாங்க மெடல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் போடு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு மெடல், ஃபஸ்ட் ப்ரைஸ். அண்ட் தென் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தேர்டுக்கு நம்ம இங்கே எடுத்து வச்சுமே சின்னது இதுவா, சின்ன மெடல் இதோ இல்லை இந்த கலரில் தான் எடுத்தோம். காமன் தான், 18 ரூபா கரெக்டு. ஸோ இது வந்து நம்ம காம்படிஷன் வைஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். எது இது என்ன பர்ஃபார்மன்ஸ்? ஓவரால் படிப்பு. பாலிஸ்டர் சாரி டீம் லீடர் சந்திரமுகி மிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க. கொடுக்க இந்த கௌசிக் வந்துட்டான். பாலிஸ்டர் சாரி டீம் லீடர். இது வந்து காமன் கிஃப்ட்ஸ் வந்து நம்ம பென்சில் நான் கொடுக்கப்படும். ஸோ அது பார்க்கலாம். இது வந்து நம்ம 6 வாங்கி எத்தனை வாங்க போகிற? 6. நெக்ஸ்ட் கேமிங் செக்ஷனுக்காக நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். கேமுக்காக இந்த பால்ஸ் வந்து புரிஞ்சு நம்ம வந்து இந்த கப்பல் யார் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ். இதில் ஒரு ரெண்டு இருக்கு. ஒன்று போதுமே, நிறையாவே இருக்கும்ல. பத்தாது, ஏன் பத்தாது? ஒன்றே நிறையா இருக்கும். ஒரு கப்பல் எடுத்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரி, ஓகே. இது வந்து ஸ்டாரில் உறிஞ்சி கப்பில் போடணும். அதான் அந்த கேம் தானே. அப்போ நம்ம கப்பு வேணும்ல. கப்பு அது ஆல்ரெடி ஆல்ரெடி கப்பு எடுத்துக்கலாம். பிளேட் வந்து கேக் இதில் ஹாப்பி பர்த்டே போட்டு கேட்கலாம். நம்ம இன்னும் ஹாப்பி பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. மெடலுக்கு ரெட்டு. வாங்கியாச்சு, கப்பு வாங்கியாச்சு. பலூன் செக்ஷன். பலூன் பாக்கெட்டு ஹார்ட்டு தானே இது? ஹார்ட் வேண்டாம், ஹார்ட்டு தான். இது ஒரு நார்மலாக வாங்கிக்கோங்க. அவ்வளோதானே பேரு. பேட்டு தான் வாங்க. இது இந்த மாதிரி வாங்கலாமா? 698 இது வாங்கிக்கலாமா? இல்லை ஒரு 2 வாங்கிக்கலாம். 35 ரூபா ஒன்று. நான்லாம் வாங்கும்போது 18 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து. இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக்கில் மாதிரி வாங்கலாமா? இது 40. எதுக்கு பேட்டு? எப்போ எத்தனை மணிக்கு காலைல இருந்துச்சு? ப்ரொடக்டிவாக இருக்கணும் இனிமேல். அதனால காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு. காலையில் காலையில் 5 5 மணிக்கு
பார்ப்போம். எப்படி க்ரீனா பிங்கா? க்ரீன் தான். ஓப்பன் பண்ணி காமி. நீ என்கிட்ட போய் சொல்லலாம், வீடியோவில் பார்த்துனுக்குறான். காலைல 5 மணிக்கு இருந்துச்சுன்னா காரி துப்பிடுவாங்க, பார்த்துக்கோ. காலைல 5 o'clock அது என் மேலே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான். அப்புறம் காருக்கு இந்த காருக்கு வாங்கலாமா? இதுதான் நல்லா பறக்கும். ஏய் இதுதான் கரெக்டாக இருக்கும். அதை விட இதெல்லாம் போயிடும். அண்ட் தென் நம்ம ரிட்டர்ன் வந்து வாங்குவோம். அது அதிகமாக மொத்தமாகவே பிடிக்கும். அது சொன்ன மாதிரி யாருன்னா வந்து நீங்கள் இந்த காருக்கு வாங்க வந்தீங்கன்னா ஃபோன் ஃப்ரீ. பிங்க் நல்லா இருக்கா? இப்போ ஸ்பான்ஸோடவா? எவ்வளோ போட்டிருக்கு பிங்க் ரேட்டு? ஃபுல்லாக ஓப்பன் பண்ண. வாவ், ஸ்பான்ஸ் கிடையாது தானே? பட் அந்த அளவுக்கு கிடையாது. இது எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கலாமா? க்ரீனுக்கே போயிடலாமா? க்ரீன் தான் நல்லா ஸ்பான்ஸோட சூப்பராக இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான ப்ரைஸாக இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்கு. பட் தெரியும். இது சரியா இந்த மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இது ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா சரி, இந்த சாஃப்டாலாம் கொடுத்துக்கிறாங்களா? ஆனால் ரேட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும் போல நினச்சா. 400, ஜஸ்ட்டு 400 தான். ரொம்ப சோம்பேறியாகிடா. அதனால் வந்து செட்டில் பேட் வாங்கிட்டு மார்னிங் 6 o'clock எழுந்துச்சு பார்க் போய் விளாட்லாம் அப்படின்ட்டு டெய்லியும் வந்து ஹேபிட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக தான் நாங்கள் அதை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதுதான் செட்டில் பேட் வாங்கிட்டு ஒரு வாரம் சூறாவளி கிளம்பி ஒரு அப்புறம் இருக்கிறதுல பெரிய வீட்டா இதை தூக்கி ஆம்ஸ் வர வைக்கணும். டியூஷன் சில்ட்ரன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே, அதனால வந்து டியூஷனில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். சில்ட்ரன்ஸ்க்கு தான் வாங்கி தரணும். உனக்கு எதுக்கு வேணால் வாங்கி தரணும். சரி ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி கப்பெலாம் வாங்கி வச்சுருக்கோம். செலிப்ரேட் பண்ணும்போது அது யார் வின் பண்ணுறாங்களோ கொடுக்கும்போது நாங்கள் அந்த வீடியோ எடுத்து போடுவோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். அடுத்து வேற என்ன வாங்க போகிறோம்? வேற என்ன வாங்க போகிறோம்? சரி ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? என்ன அப்படி பார்த்து மெசேஜ் சரி ஓகே வா. நெக்ஸ்ட் முன்னேல் வாங்கலாம் வந்தோம். இனிமேல் செலவு பண்ண ப்ராசஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவோட வந்தோம். செலவு தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர இன்னும் நாங்கள் அதிகமாக சேர்த்துருக்கோம். ஆக்சுவலி எங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் இது இந்த மாதிரி கிளாஸில் நடத்துவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம். அப்போ நான் வந்து கிட்டாரில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் பார்த்தா கொரோனா வந்துச்சு. நீ கிட்டார் வாசிக்கிறதுக்கு கொரோனாக்கே பிடிக்கல பத்தியா? மியூசிஷியனாக இருப்பேன் இல்லாட்டி கொரோனா வந்து காப்பாத்திடுச்சு மக்களை. எங்க சார் சொல்லி கொடுத்தாரு, சி மேஜர் ஜி இப்படி வச்சு வாரண மயிரம் சாங்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இது சவுண்ட் கேக்குது. நீ வாசிக்கிற சவுண்ட் தானே அது? ஏய் அது எனக்கு வரல வச்சிருவா போலாம். மக்களே எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் கொரோனாக்கு. ஏன்னா கொரோனா வந்து பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கு. இல்லை நான் இன்னைக்கு ஒரு இசை அமைப்பாளர் ஆயிருக்கேன். நம்ம ஏ ரகுமானோட தங்கச்சி இருந்திருப்பாங்க. ஆடி வச்சுட்டு கிட்டாரிஸ்ட். இந்த வேர்ல்டு ஒரு கிட்டாரிஸ்டை இழந்துருச்சு. கொரோனா வந்து காப்பாற்றிடுச்சு நம்மளை. கொரோனாக்கு முன்னாடி வந்து இதை கற்றுக்கலாம்னு நினச்சாங்களாம். கொரோனா வந்துச்சா ஆக்சுவலி காலேஜ்லேயே. அப்புறம் தான் 2 weeks கழிச்சு கொரோனா வந்து காலேஜ். சூப்பர், கொரோனாக்கு நன்றி. 3rd இயரில் தான் காலேஜே போனேன். சூப்பர், கொரோனாக்கு நன்றி. எதுக்கு வந்தோன்னு இல்லை
ஷெட்டில் வாங்கி காலையில் 5 மணிக்கு எழுந்து விளாட போகிறாங்க. பஸ்ஸில் பார்த்துன்னுக்குறாங்க. அடுத்து நீ ஃபஸ்ட்டு இதை எழுந்துச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக விளாடு, அதுக்கப்புறம் அதை வாங்கி தரேன். ஒன்று தான் ஃபஸ்ட்டு வாப்பலாம். ஏய் 300 தாண்டி ஆனால் போயிடுமா? சுகடி வாங்கிக்கலாம். வாங்கி தரவா? வாங்கி தருவேன். என் பர்த்டேக்கு வந்து எனக்கே தெரியாமல் அப்படியே சர்ப்ரைஸாக இதெல்லாம் வந்து 1000 தான் எனக்கு. இந்த மாதிரி இது ஸ்போர்ட்ஸ் கார் செம்மையாக இருக்கும் போது. என்ன ப்ரைஸிங் இருக்குமோ மேலே 1000 2000க்கு 5 rupees கம்மி. எடுத்த மாதிரியே வச்சுருக்கேன். அதுதான் இது பாரு. இவனை தெரியும்ல, இவனை தெரியாமல் இருக்கிறதுக்கு யாருக்கும் வாய்ப்பே இல்லை. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா சார்ஜ் டைம் உள்ள இருக்கு. சார்ஜ் சரிவா போ. ஓகே மக்களே, இது எல்லாத்தையுமே பில்லு போட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து வீடியோவை வந்து கனெக்ட் பண்ணலாம்.